வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகறை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன். அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு தெரிந்த குறள், தெரிந்து கொள்ள வேண்டிய பொருள். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்பது அந்த குறள். இந்த குறளை முணுமுணுக்காத உதடுகளே இல்லை. நாத்திகவாதம் பேசும் கடவுள் மறுப்பாளர்கள் கையில் எடுத்துக்கொண்டு களியாட்டம் ஆடும் குறள் இந்த குறள் என்பதனையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் என்று கூறப்படுகின்ற மேடை பேச்சாளர்களின் பிரம்மாஸ்திரம் இந்த குறள். மேலே கூறப்பட்ட குறளின் உண்மை பொருளை, நுட்பப் பொருளை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கடவுள், இறைவன், தெய்வம் என்ற தலைப்பில் சில செய்திகளை முன்பே கூறியிருந்தேன். அந்த பதிவினை பார்த்தால் தெய்வம் என்ற சொல்லின் பொருள் உங்களுக்கு நன்கு விளங்கிவிடும். இந்த குறளில் நாம் ஊன்றி கவனிக்க வேண்டிய சொற்கள் மொத்தம் 3. 1 தெய்வம், 2 மெய் வருத்த, 3 கூலி. இந்த குறளில் வள்ளுவர் தெய்வம் என்று குறிப்பிட்டு இருப்பது கடவுளை அல்ல என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். தெய்வம் என்பது கடவுள் என்ற பேரறிவு, பேராற்றல் மற்றும் ஆனந்த பொருளின் வடிவ வெளிப்பாடு மட்டும்தான். சூரியனை கடவுள் என்று வைத்து கொண்டால் சூரிய கதிர்களை கடவுளின் வெளிப்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய கதிர்களை நம்மால் உணர இயலும், ஆனால் சூரியனை நெருங்கி உணர இயலாது. இதைப்போல கடவுளின் ஆற்றல் வெளிப்பாடான வடிவங்களை அல்லது தெய்வங்களை நம்மால் உணர முடியும், கடவுளை உணர முடியாது என்று புரிந்து கொள்ளுங்கள். முன்னவன் முன் நின்றால் முடியாதது என்று ஒன்று உளதோ என்பது ஞானிகள் கூறுகின்ற கடவுள் இலக்கணம். ஆனால் தெய்வங்கள் என்பன கடவுளின் அதிகாரத்தை தாங்கி வரும் ஆற்றல் வடிவங்கள். எனவே தெய்வங்களுக்கு மேலே கூறப்பட்ட இலக்கணம் பொருந்தவே பொருந்தாது. தெய்வங்களின் ஆற்றல் என்பது வரம்பிற்கு அல்லது எல்லைக்கு உட்பட்டது என்று புரிந்து கொண்டால்தான் ஏன் வள்ளுவர் தெய்வத்தான் ஆகாதெனினும் என்று கூறினார் என்பது புரியும். தெய்வங்களின் ஆற்றல் கடவுளின் ஆற்றலை போல் வலிமையுடையது அல்ல என்பதினால்தான் தெய்வத்தான் ஆகாத செயல் ஒன்று உண்டு என்று கூறினார். நமக்கு நன்கு தெரிந்த ஆற்றல் பொருள், அறிவு பொருள் தெய்வம்தான். இப்படிப்பட்ட தெய்வத்தால் கூட முடியாத செயலை நீ உன் மெய் வருந்தி செய்தால் அல்லது முயற்சி செய்தால் அதனை சாதித்துவிட இயலும் என்று கூறுகிறார். இந்த குறளில் வருகின்ற மெய் வருந்த என்ற சொல் 2 பொருளை தருகிறது. 1 உடல் என்ற மெய் வருந்த உழைத்தால் அல்லது முயற்சி செய்தால் என்று ஒரு பொருள். 2வது பொருள் உழைப்பு அல்லது முயற்சியை பொய்யாகச் செய்யாமல் மெய்யாகவே வருந்தி செய்தால், அதாவது உண்மையாகவே வருந்தி செய்தால் என்பது 2வது பொருள். எனவே மெய் வருத்த என்பதை உடல் வருந்தச் செய்யும் முயற்சி என்றும் அல்லது மெய்யாகவே வருந்தி செய்யும் உழைப்பு அல்லது முயற்சி என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 விளக்கங்களில் எது பொருத்தம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களோ அந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த குறளில் வருகின்ற கூலி என்ற வார்த்தை எதை குறிக்கின்றது என்று பார்ப்போம். கூலி எனப்படுவது செய்யப்படுகின்ற பணிக்கு ஏற்ப கொடுக்கப்படுகின்ற சன்மானம். செய்யப்படுகின்ற பணி மிக மிக கடினமான பணி என்றால் கூலி மிக மிக அதிகமாக கிடைக்கும். செய்யப்படுகின்ற பணி சாதாரண பணி என்றால் கூலி குறைவாக கிடைக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம். நாம் செய்கின்ற முயற்சி அல்லது உழைப்பின் தன்மையை பொறுத்து அதற்குரிய பலன்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும். முழு பயனும் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது தவறு என்பதை சுட்டுவதற்காகத்தான் கூலி தரும் என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்தினார். கடினமாக தொடர் முயற்சி செய்பவனுக்கு கிடைக்கின்ற பலன் என்பது முயற்சிக்காமல் இருப்பவனுக்கு கிடைக்கும் பலனை காட்டிலும் மிகுதி என்பதனால்தான் கூலி என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்.
எனவே கூடுதல் பலன் அல்லது கூலி வேண்டுமானால் நீ உன் முயற்சியை கைவிட்டு விடாதே, தொடர்ந்து முயற்சி செய் என்று வலியுறுத்துகின்றார் வள்ளுவர். இவ்வாறு நீ செய்கின்ற தொடர் முயற்சி என்பது தெய்வங்களினால் சாதிக்க முடியாத செயல்களை கூட சாதித்துவிடும் வல்லமை உடையது. எனவே சோர்வின்றி தொடர்ந்து முயற்சி செய், அதற்குரிய கூலியை பெற்றுக்கொள் என்று வலியுறுத்துகிறார். செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப கூலி கிடைக்க வேண்டுமல்லவா? அந்த கூலியை வழங்குவதற்கு ஒருவன் வேண்டுமல்லவா? அந்த ஒருவனின் பெயர்தான் கடவுள். நம்முடைய தமிழ் மொழியில் தெய்வம் என்ற சொல்லிற்கு ஊழ் அல்லது விதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் என் தலைவிதி அல்லது ஊழ்வினை பயன் என்று கூறி சோர்ந்து விடாதே. விதி என்ற ஊழினால், அதாவது தெய்வத்தினால் முடியாத காரியத்தை கூட நீ உன் மதியினால் முயன்று அதற்குரிய கூலியை பெற்று மகிழ்ச்சி அடையலாம் என்று கூறுகிறார் வள்ளுவர். விதி என்ற ஊழ்வினையை மதியால் ஒருபோதும் வெல்ல இயலாது. ஆனால் மதியினை கொண்டு முயற்சி செய், அந்த முயற்சிக்கு ஏற்ப கூலியை நீ பெறுவாய் என்று கூறுகிறார். இதன் வாயிலாக ஊழ் அல்லது விதி வலியதுதான். ஆனாலும் உன் முயற்சி ஊழ் என்ற விதி நிறுத்தி வைத்த முழு பலனில் ஒரு பகுதியை கூலியாக உனக்கு அளிக்கும் என்று கூறுகிறார். இந்த குறளில் வள்ளுவர் ஊழ் என்ற விதியின் வலிமையையும் கூறுகின்றார், நம் முயற்சியின் முக்கியத்துவத்தையும் கூறுகின்றார். எனவே நாம் அனைத்தும் நம் தலைவிதி என்று புலம்புவதை நிறுத்தி தொடர் முயற்சியில் ஈடுபட்டோம் என்றால் கடவுளால் வழங்கப்படும் கூலியை பெற்று வறியவனாக இல்லாமலும் செல்வந்தனாக இல்லாமலும் நடுவு நிலையில் நலமுடன் வளமுடன் வாழலாம் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.